ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஈதுடைய நாள் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த ஈதோடைய வீலாக் தான் நான் பார்க்க போகிறேன். அதாவது நம்மளுடைய நேட்டிவ் ஆகிய புதுக்கோட்டையில அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முஸ்லீம்களுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ ஈதோடைய நாள் கொண்டாடுறதுக்கு முன்ன அது முதல் நாள் வந்து பிரேயர் பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கு இப்போ எப்போ வந்து இந்த ஈதுடைய தினம் வந்து அடையுதுங்க சொல்லி பார்ப்பாங்க. ஷவாலுடைய மாதத்துடைய பிறை வந்து தென்பட்டுச்சுன்னா அந்த மாதத்துடைய ரம்ஜான் மாதத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்த நாள் ஷவாலுடைய முதல் பிறைன்னு சொல்லி ஈதோடைய நாள்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஸோ அதுதான் தக்பீர் வந்து சொல்றதா நீங்கள் இந்த வீடியோ ப்ரீவியஸ் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஈதுக்கோட அன்னைக்கான காலை ஃபஜர் தொழுகைன்னு சொல்லப்படும். ஃபஜர் தொழுகைன்னு சொல்லணும். ஸோ அந்த ப்ரேயரோடைய கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அ அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு 7:15 போல திடல்ல தொழுகை இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தொழுகை இருக்கு. ஸோ அங்கே வந்து போகணும். ஸோ அதனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலங்காலையிலே ஆர்வத்தோட வந்து காலை தொழுகை தொழுதுட்டு கிளம்புறத நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ரைஸ் வந்து அழகான சன்ரைஸ் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இது ஒரு 6:15 இருக்கும். ஸோ 6:15 இருந்துட்டு நம்ம அப்படியே குளிச்சுட்டு, இப்போ வந்து ப்ரேயருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஸோ இந்த ஈத் ப்ரேயருக்கு 7:15க்கு ஆக்சுவலா ஈத் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்கான்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை டவுன் ஈத்கான்னு சொல்லக்கூடிய ஏஆர் கிரவுண்டுக்கு பக்கத்தில வந்து இந்த பள்ளிவாசல் இருக்கு. ஸோ இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பள்ளிவாசல் செட்டப்பும் இருக்கும். அதே நேரத்தில வந்து ஒரு மைதானம் மாரி வழியில கொஞ்சம் இருக்கும். ஸோ அத நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு 7 மணிக்கே நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. 7 மணி 7:15 போல 6:45லேருந்து சொற்பொழிவு ஆகிய அந்த பயானும் 7:15க்கு தொழுகை ஸ்டார்ட் ஆகும் அறிவிப்பு வந்துச்சு. ஸோ 7 மணிக்கே மக்கள் வந்து நெறைய மக்கள் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அதிகமா வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடுறதுங்கிறது பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்படி தான் வந்து ஈத் தொழுகையும் வந்து திடல்ல தொழுகை தான் அறிவிக்கப்பட்டது. அறிவுரை செய்யப்பட்டது என்று பெரியவர்கள் சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த அ ஈத்கா பள்ளியோடைய வியூ. ஸோ பாருங்க, இவ்வளோ மக்கள் வந்து 7 மணிக்கு எவ்வளோ நிற்கிறாங்க. ஸோ இப்போ நான் இந்த தொழுகை கிளிப்ஸ் காட்டல. ஸோ அது ஒரு பர்ப்பஸ் வந்து மாறி போகும்னு காட்டல. ஸோ இது தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் பாருங்க, தன்னுடைய அன்ப வந்து மத்தவங்கள்ட்ட பரிமாறிக்கிட்டு நலம் விசாரிச்சு கொண்டு அப்படி இருக்காங்க. ஸோ இந்த அழகான காட்சிய தான் நீங்க மேல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. டாப் வியூலேருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த அழகான காட்சிய பாருங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அப்படியே தொழுகை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறாங்க. அதே நேரத்தில வந்து அங்க பொறுப்பா இருக்கக்கூடிய பள்ளிவாசலோட நிர்வாகிகள் வந்து அந்த ஷீட்ட வந்து ரெக்ஸின மடிச்சு வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பள்ளி முடிஞ்சுட்டு ஏழை எளியோருக்கு சதக்கத்துல் ஃபித்ருன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைய நாளைக்கு எ அ எந்த ஏழையுமே பசியோட இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில வந்து சதக்கத்துல் ஃபித்ருங்கிறது எல்லா முஸ்லீம் மீதும் கடமை. ரூ. 90 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அன்னைக்கு ஒரு இந்த விலைவாசி இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி ரூ. 90க்கு இந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தொகைய வந்து தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏழை எளிய மக்கள் வந்து அந்த போறதுக்கு முன்னாடியே நிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குடுத்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து தொழுகை செய்வாங்க முஸ்லீம்கள். இது முடிச்சுட்டு நம்ம கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கூட்டம். ஸோ ஆஸ் யூசுவல் இருக்கிறது தானே. ஒரே நேரத்தில வந்து இவ்வளோ மக்கள் வந்து வெளியில வரும்போது, அங்கே வந்து கூட்டம் கூட தான் செய்யும். இந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஈதோடைய நாள். நீங்க அப்படியே பாருங்க. ஸோ அதோட காட்சிகள தான் பார்த்துட்டுருக்கீங்க இது வந்து ஈது முடிச்சு என்னுடைய ஏரியா என்னுடைய லோக்கல் மாஸ்க்ல வந்து உள்ள அந்த ஈத் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸோ அந்த காட்சிகள நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட வீலாகோட வீடியோ. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஈத்தோடைய செலிப்ரேஷன் வந்து என்னுடைய நேட்டிவ்ல எப்படி இருந்துச்சு, அந்த ஈத் தொழுகையோடைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.